ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் வரவரமுனியே நமஹ. கர்க்கடே பூர்வபல்குன்யாம் துளசீகானனோத்பவாம் பாண்ட்யே விஸ்வம்பராம் கோதாம் வந்தே ஸ்ரீரங்கநாயகீம். பெரியாழ்வார் பெண் பிள்ளையாய் ஆண்டாள் பிறந்த திருவாடிப்பூரத்தின் சீர்மை ஒரு நாளைக்குண்டோ மனமே உணர்ந்து பார், ஆண்டாளுக்குண்டாகில் ஒப்பிதற்கும் உண்டு. பாதகங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும் வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோதுதமிழ் என்ற வைபவத்தையுடைய திருப்பாவையிலே இன்றைய நாள் மார்கழி மாதம் 24ஆம் நாள் ஆகையால் 24ஆம் பாசுரானுபவங்கள். அன்னைப்புலகம் அளந்தாய் அடிபோத்தி சென்னங்கத் தென்னிலங்க செற்றாய் திரள் போத்தி பொன்னச் சகடமுதைத்தாய் புகழ் போத்தி கண்ணு குணிலாய் எரிந்தாய் கழல் போத்தி குன்னு குடையாய் எடுத்தாய் குணம் போத்தி வெண்ணு பகைகெடுக்கும் நின் கையில் வேல் போத்தி என்னென்னும் சேவகமே ஏத்திப் பறைகொள்வான் இன்னியாம் வந்தோம் இறங்கு ஏலோர் எம்பாபாய் என்ன இன்றைய நாள் பாசுரமானது அமைந்துள்ளது. அங்கனிரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் விழிந்து என்ன கண்ணனம்பெருமானுடைய திருக்கண் கடாட்சத்தை வேண்டினார்கள் ஆய்ச்சிமார்கள். எங்கள் மேல் சாபம் இழிந்து என்பதால் அந்த சாபமானது பகவானை பிரிந்திருக்கின்ற விஷயமாக பேசப்படுகின்றது. ஒரு சேத்தனனானவன் எம்பெருமானை விட்டு பிரிந்திருப்பதே அவனுக்கு சாபமாகும். வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயர் இடும்பையில் பிறந்து கூடினேன் கூடி இளையவர் தம்மோடு அவர் தரும் கலவியே கருதி ஓடினேன் என்ன தன்னுடைய கீழ்காலத்தையெல்லாம் எண்ணி இழுகின்னாரே திருமங்கை ஆழ்வார்த்தானும் எம்பெருமானாலே மயர்வர மதிநலம் அருளப்பெற்ற பின்பு இத்தனை நாட்கள் பகவானை இழந்திருந்த அந்த சாபம் அதையே வாடினேன் 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 என்ன வாய் வருகின்றார் ஆழ்வார். பழுதே பல பகலும் போயின என்ன அஞ்சி அழுதேன் அரவணமேல் கண்டு தொழுதேன் கடலோதம் காலலைப்ப கண் வளரும் செங்க நடலோத வண்ணரடி பழுதே பல பகலும் போயின. அப்படி பல பகல் என்பது பல பல ஜென்மங்கள். அப்படி பல பல ஜென்மங்கள் பழுதாகவே ஒழிந்தனவாம் பொய்கை ஆழ்வாருக்கு. எதனானெனில் எம்பெருமானை பிரிந்திருந்த அந்த ஆற்றாமை. ஏனென்றால் எம்பெருமானை பற்றிய மிகான ஞானமானது பல பல ஜென்மங்கள் ஏற்படவில்லை. இந்த பிறப்பிலே எம்பெருமான் தானும் ஆழ்வாருக்கு மயர்வர மதிநலம் அருள அந்த மெய்யான ஞானமானது எம்பெருமானையே சார்ந்திருக்கின்ற அந்த வைபவமானது நித்தியமாய்ச் செல்ல வேண்டும். அஞ்சி எழுதேன் அரவணை மேல் கண்டு தொழுதேன் என்று தெரிவிக்கின்றாரே ஆழ்வார்தான். எப்படிப்பட்ட விஷயங்கள் தான் எம்பெருமானுடைய கடாட்சம் இல்லாததாலே நமக்கு மெய்யான ஞானம் பிறக்கவில்லை பல பல ஜென்மங்களாக. இப்பொழுது எம்பெருமானை பிரிந்திருக்கின்ற ஆற்றாமை அதுவே சாபமாயிற்று. அந்த சாபத்தை தீர்க்கும்படியாக அவன் தன்னுடைய திருக்கண் கடாட்சத்தை கொடுத்து அருள வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றார்கள் அந்த அங்கன்மா ஞாலத்தரசர் பாட்டாலே. அப்படி எம்பெருமானந்து பலவாறாக எழுப்பப்பட்டானே. அப்படி அவன் சயனத்திருக்கின்ற அழகை நன்கு ரசித்தார்கள் ஆய்ச்சிமார்கள். அதற்கு மேற்பட்டு 23ஆம் பாட்டான மாரிமலை முழஞ்சில் அத்தாலே எம்பெருமான் தன்னுடைய பள்ளியறையை விட்டு புறப்பாடு கண்டருள வேணும். அப்படி அவன் புறப்பாடு கண்டருளையிலே அவனுடைய நடை அழகை காண வேண்டும் என்று விரும்புகின்றார்கள். போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து அமர்ந்து யாமந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் என்று பிரார்த்தித்தார்கள். அவன் 4 அடி எடுத்து நடந்து வர வேண்டும். அப்படி நடந்து வந்து அந்த உயர்ந்ததான சிம்மாசனத்திலே அமர்ந்து தாங்கள் வந்த காரியத்தை விசாரித்து அதனை அருள வேணும்
என்று தெரிவிக்கின்றார்கள். எம்பெருமான் அடியார்களிடத்திலே மிக்க பாரதந்திரத்தை உடையவன். அப்படி ஆசிரித பாரதந்திரியம் என்பதனை எங்கே பார்க்கலாம் என்ன? பற்றளர்விய கோல் கையில் கொண்டு பார்த்தன் தன் தேர் முன் நின்னானை என்ன திருவல்லிக்கேணி வெங்கடகிருஷ்ணன் எம்பெருமானுக்கு, பார்த்தசாரதி எம்பெருமானுக்கு மங்களாசாசனங்கள் அருளி செய்கின்றாரு திருமங்கையாள். அப்படி 2 சேனைகளுக்கு நடுவே ரதத்தை நிறுத்து, இங்கே செல் அங்கே செல் என்று அர்ஜுனன் ஏவ அப்படியே செய்தவனாயிற்று எம்பெருமான். ஆசிரித பாரதந்திரியம் இன்னத்தினால் அப்படி ஆசிரியர்கள் இட்ட வழக்காக இருக்க வேண்டும். என்னால் ஆசிரியர்களான அடியார்களிடத்திலே அவ்வளவு அன்பு எம்பெருமானுக்கு. ஒரு தாய் சின்ன கயிறாலே கட்டினாள் என்பதற்காக தான் கட்டுண்டிருந்தான் என்ன பேசப்படுகின்றார். அப்படிப்பட்ட ஆசிரித பரதந்திரியம் உடையவனாக இருக்கின்றான் எம்பெருமான். அப்படி அர்ஜுனன் ஒருத்தன் சொன்னதுக்கே அப்படி காரியம் பண்ணான்னா, இங்க பல்லாயிரக்கணக்கான ஆய்ச்சிமார்கள் இங்கனே போந்தருளி நீ எழுந்து இந்த சிம்மாசனத்திலே அமர வேண்டும் என்றால் அதை தட்டுவனும். அப்படி தன்னுடைய திருப்பள்ளி அறையிலிருந்து புறப்பட்டு சீரிய சிங்காசனத்தளவும் நடையிட ஆரம்பித்தான் எம்பெருமான். அப்படி அவன் புறப்பாடு கண்டருளுவதை கண்ட மாத்திரத்திலே இவர்கள் இப்படி பெரியாழானவர் இந்த எம்பெருமான் தனக்கு நேரே காட்சி அளித்த பொழுது அந்த எம்பெருமானிடத்தில் எனக்கு அத்தை கொடு இத்தை கொடு, ஏன் எல்லாவற்றையும் காட்டிலும் எனக்கு மேலான அந்த மோட்சத்தை கொடு என்று வேண்டினாரா என்னார். தனக்கு என்ன எதையும் பிரார்த்திக்காதவர் பெரியாழ்வார். அப்பொழுது அவர் பேசியது யாது, எம்பெருமானிடத்திலே தெரிவித்தது யாதுன்னா, இங்கு 3 குணங்கள் உடைய சத்வகுணம் என்ன, ரஜஸ்குணம் என்ன, தாமச குணம் என்ன, இப்படிப்பட்ட 3 தரப்பினர்களும் இங்கே இருக்கின்றார்கள். யாருடைய கண்ணெச்சிலும் உனக்கு படக்கூடாது, உனக்கு மங்களங்கள் உண்டாகட்டும், மங்களங்கள் உண்டாகட்டும், ஆகையால் இங்கிருந்து புறப்பட்டு சென்று விடு என்னும் வயிறு பிடித்து அவனுக்கு இங்கு யாராலே என்ன தீங்கு ஏற்பட்டு விடுமோ. சோராத காதல் பெருஞ்சுழிப்பால் தொல்லை மாலையொன்னும் பாராமல் பல்லாண்டு என்ன காப்பிடும் பான்மையன் என்று பெரியாழ்வாரை போட்டுகின்றாரே திருவரங்கத்தமுதனர். எம்பெருமானிடத்தில் இருக்கின்ற அபரிதமான அன்பு, சோராத காதல் பெருஞ்சுழிப்பால், அந்த அன்பாலே தொல்லை மாலை, இவன் அனாதியானவன், இவனுக்கு யாராலும் எந்த தீங்கும் ஏற்படாது. இவ்வளோ அவதாரங்கள்லாம் பண்ணிட்டான், ஏதாவது ஆச்சா எல்லாரையும் கொன்று முடித்தான். அப்படி எதிரிகள்னு யாரெல்லாம் இவனை எதிர்த்து நின்றார்களோ அவரிவரில்லை அணங்க வேழ்த்தாதைக்கு எவரும் எதிரில்லை கண்டேன்னு திருமழிசப்பிரான் பாசனம் 4 திருவந்தாதையில். அவரிவர் என்னில்லை, அணங்க வேழ்த்தாதைன்னா இந்த மன்மதனுக்கு தந்தையான ஸ்ரீகிருஷ்ணன். அணங்க வேழ்த்தாதைக்கு எவரும் எதிரில்லை கண்டேர்னா அவனை எதிர்க்க நிற்கின்ற அளவுக்கு எவருக்கும் துணிவில்லை. அப்படி எதிர்த்து நின்றவர்கள் எல்லாம் மாய்ந்தே போனார்கள், தோற்று ஓடினார்கள். மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசற்கண் நாற்றாது உன் அடி பணியுமா போலே. இப்படிப்பட்ட வைபவங்களை உடையவனாக எம்பெருமானுக்கு யாராலே என்ன ஆபத்து வந்துவிடப் போகின்றது என்று பாராமல் தன்னால் இயன்றாலோ எம்பெருமானுக்கு காப்பிட்டார் பெரியாழ்வார் தானும். தொல்லை மாலை ஒன்றும் பாராது அவனுடைய மேன்மையெல்லாம் இவருக்கு மனசுல தோணவே இல்லை. அவனுக்கு யாராலையும் என்ன ஆபத்தும் வந்துவிடக்கூடாது, என்ன ஆபத்தும் வந்துவிடக்கூடாதுன்னு அப்படி பல்லாண்டு பாடி அருளினார். ஆக பெரியாழ்வார் பெண் பிள்ளையாய் ஆண்டாள் பிறந்த திருவாடிப்பூரத்தின் சீர்மை என்ன, அந்த பெரியாழ்வாருக்கு திருக்குமாரத்தி ஆயிற்றே இந்த ஆண்டாளானவள். ஆக அந்த எம்பெருமானானவன் தன்னுடைய அறையை விட்டு எழுந்து நடந்து அந்த சிங்காசனத்திலே அமருவதற்காக நடையிட ஆரம்பித்தான். அதை கண்ட இவர்கள் ஆய்ச்சிமார்கள் பெரியாழ்வாரைப் போலே தம்மை மறந்து அப்படி நடக்கின்ற அவனுடைய திருவடிகளுக்கு தங்களை ரட்சிக்கும் அவனுடைய பலத்திற்கு, குணத்திற்கு, வேலுக்கு மங்களாசாசனம் செய்து அருளுகின்றார்கள். அவன் நடந்தான், அந்த திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடினார்கள். தங்களை ரட்சிக்கின்றானே என்ன, அவனுடைய அந்த பலத்திற்கு, வீரியத்திற்கு பல்லாண்டு பாடினார்கள். இதற்கு மேற்பட்டு அவனுடைய குணம் என்ன, இந்த சௌலபியம் என்ன, இதற்கு மேற்பட்டு அவன்கிட்ட இருக்கிற அந்த ஆயுதங்கள் என்ன, வடிவார் சோதி வளத்துறையும் சுடர் ஆழியும் பல்லாண்டு படைபோர் புக்கும் வழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டே என்ன பெரியாழ்வார் அந்த திவ்யாயுதங்களுக்கும் மங்களாசாசனம் பண்ணினார். அதை போன்று இவர்களும் வெண்ணு பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்ன அந்த ஆயுதத்திற்கும் வேலுக்கும் மங்களாசாசனம் செய்தார்கள் இந்த பாட்டால்.
அப்படி அவனுடைய கழலும் திரளும் கொண்டு அவன் முன் செய்த செயல்களை நினைத்து ஐயோ இவனுக்கு என் வருகிறதோ. கழல்னா திருவடி. அந்த திருவடியாலே எவ்வளவு விஷயங்களை பண்ணியிருக்கான். அதற்கு மேற்பட்டு திரள் என்ன பலம். இந்த கழல் திருவடி அடுத்து பலம் தென்கழலாயிற்று. தென்கழல்களை உடையவன்னா தென்கழல் என்ன வன்புகழ் நாரணன் தென்கழல் சேரே என்ன திருவாய்மொழியிலே அருளை செய்கின்றார். திடமான திருவடிகள், தன்னை அடைந்தவர்களை ஒருபொழுதும் நழுவ விடாதவனாக, அவர்களை கைவிடாதவனாக இருக்கின்ற திருவடிகள். அதனால்தான் சுடரடி தொழுது எளியன் மனனேன்னு ஆழ்வார் தன்னுடைய மனத்திற்கு உபதேசித்துக் கொண்டார். ஆக அவனுடைய கழலும் திரளும் கொண்டு அப்படி அவன் அவதாரங்களில் செய்த லீலைகளை எல்லாம் நினைத்து ஐயோ இவனுக்கு இப்படிப்பட்ட தீங்குகள் எல்லாம் வந்திருக்கின்றதே வருகின்றதே என்ன வயிறெறிந்து வயிறு பிடித்து பல்லாண்டு பாடுகின்றாள் பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை ஆகையாலே ஆண்டாள்னு பாசுரத்திற்கு இது அற்புதமான அவதாரிகைகள் காண்பிக்கப்படுகின்றன. கதேஜலே சேது பக்தம் தகப்பனாருக்கும் மகளுக்கும் பணி என்று நஞ்சீயர் அருளி செய்வர். அது அற்புதமான ஐதீகமானது நஞ்சீயராலே காட்டப்படுகின்றது இந்த பாசுரத்தில். அதாவது கதேஜலே சேது பக்தம், நதியில் என்னைக்கோ வெள்ளம் வந்தது. ஆனால் அந்த வெள்ளமான தண்ணீரெல்லாம் நன்கு வடிந்த பிறகு பிற்பாடு அணை கட்டுவது போலே என்றோ எம்பெருமானுடைய அவதாரங்களில் நடந்த விஷயங்கள் விருத்தாந்தங்கள், அந்த விருத்தாந்தங்களையெல்லாம் நினைத்து வயிறெறிந்து ஐயோ அந்த சமயத்தில் அவனுக்கு அப்படிப்பட்ட ஆபத்துக்கள்லாம் நேர்ந்தது. எந்த தந்தை தந்தை தந்தைதம் மூத்தப்பன் எழுபடிகால் தொடங்கி வந்து வழிவிழியாட்சி என்னோம் திருவோணத் திருவிழவில் அந்தியம் போதில் அறியுருவாகி அரிய அழித்தவனை பந்தனை தீர பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டென்ன பாழுதும் என்று நிருசிங்க அவதாரத்தில் எம்பெருமானந்து பிரகலாதனை ரட்சிப்பதற்காக இரணியனை அழித்து முடித்தானே. என்ன ஒரு ஆக்ரோஷத்தோடு இருந்தான். அப்படி ஆக்ரோஷத்தோடு அந்த இரணியனை அழித்து முடித்த ஆயாசம் தீர, அவனுடைய வருத்தமெல்லாம் தீர, பந்தனை தீர பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டென்று பாடுதுமே என்ன என்றோ நடந்த விஷயத்திற்கு இன்று மங்களாசாசனம் செய்து காப்பிட்டாரே பெரியாழ்வர். அதை போன்று ஆண்டாளுக்கும் இதுவே தொழிலாயிற்று. என்றோ அவதாரங்கள் நடந்த விஷயங்களை நினைத்து வயிறு பிடித்து எம்பெருமானுக்கு எந்த ஆபத்தும் ஏற்பட்டு விடக்கூடாது என்ன போத்தி 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 என்ன இங்கே எம்பெருமானுக்கு மங்களாசாசனம் அருளை செய்கினால் இந்த பாட்டால். அது எண்ணத்தினால ஏற்படுகின்றது இவர்களுக்கு. அப்படின்னா இவர்களுடைய அன்பு மிகுதியால் உண்டாகும் கலக்கம். இது ஒருத்தட்ட ரொம்ப அன்பு ஜாஸ்தி ஆயிடுத்தன, அது ஒரு கலக்கத்தில் ஜாக்கிரதை ஜாக்கிரதைன்னு எவ்வளோ வாட்டி சொல்லும். அதே மாதிரி இங்கே ஆண்டாளும் அருளை செய்கின்றாள். இக்கலக்கமானது மிகவும் உத்தேசியமே. இப்படிப்பட்ட பரிவு அது கூட எம்பெருமானை அடைவதற்கு உண்டான உத்தேசியமாக இருக்கின்றது. எம்பெருமானை அடைவித்து தரக்கூடிய உத்தேசியமாக வழியாக இருக்கின்றது என்று தெரிவிக்கின்றார். அன்னையுலகம் அளந்தாய் அடிபோத்தி. அப்படி எம்பெருமானுடைய நடழைகளை ஈடுபட்டு அவனுடைய திருவடிகளுக்கு மங்களாசாசனங்கள் செய்கின்றார்கள். எம்பெருமானுடைய திருவடிகளானவை எவ்வளவு மென்மையான திருவடிகள் என்னால் அப்படி பிராட்டிமார்கள் தொட்டாலும் சிவக்கின்ற மென்மையான தன்மையை உடைய திருவடிகள். இப்படிப்பட்ட மென்மையான திருவடிகளை கொண்டு காட்டையும் மேட்டையும் அளந்து முடித்தானே திருவிக்கிரமனாக தோன்றி. அப்படியவன் காட்டையும் மேட்டையும் அளந்து உலகத்தார் அனைவரது தலையிலும் தன்னுடைய திருவடியை பதித்து அருளினானே. அப்பொழுது அவனுக்கு யாராவது அந்த வருத்தம் தீர அந்த ஆயாசம் தீர பல்லாண்டு பாடினார்களோ? எவருமே இல்லையே. இந்த மகாபலிதானும் மூன்றாவதடியை எங்கு வைக்க வேண்டும் என்ன கேட்க தன்னுடைய தலையை காண்பித்தானே ஒழிய எம்பெருமானுக்குன்னு ஒன்றும் மங்களாசாசனங்கள்லாம் பண்ணலே. அந்த குறை தீர அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடிபோத்தி. நடந்த கால்கள் நொந்தவோ என்ன திருமழிசைப்பிரான் திருச்சந்த விரத்தத்திலே அருளி செய்கின்றார். நடந்த கால்கள் அதை ரெண்டு விதமாக எடுத்துக்கலாம். ஒன்று உலகங்களை அளந்த திருவடிகள். அப்படி உலகங்களை அளந்ததால் ஏற்பட்ட அயற்சியோ தாளால் உலகம் அளந்த அசவேகோல் நான்முகன் திருவந்தாதியில் அருளி செய்கின்றார். எழுத்து நடந்த கால்கள் நொந்தவோனா அப்படி எம்பெருமானது திரேதாயுகத்திலே ராமனாக திருவதரித்த பொழுது தந்தை சொல் கேட்டு அயோத்தியிலிருந்து புறப்பட்டு வனவாசத்திற்கு நடந்தானே. அப்படி நடந்ததாலே ஏற்பட்ட
அயற்சியோ? என்ன ஆழ்வார்கள் இப்படி பரிதவித்து என்றோ நடந்த விஷயங்களுக்கு இன்னும் மங்களாசாசனம் செய்வார்களே. ஆழ்வார்கள் தன் செயலை இந்தியக்கும் தன்மைகளான ஆழ்வாழ்தான் அந்நிய உலகம் அடங்காய் எழுபோற்றி உலகங்களை அடர்ந்த திருவடிக்கு கரவை கணங்கள் பல கரந்தழி சென்று செரு செய்யும் எதிரிகள் இருக்கின்ற இடத்திற்கு சென்று அவர்களை வெற்றி கொள்பவர்கள் என்று இந்த இடையர்களை பெருமையானது பேசப்பட்டது. இப்ப ராமாவதரத்துல எம்பெருமானே இதனை காட்டி இருக்கின்றான். ராவணன் இருக்கின்ற இடத்திற்கு சென்றன்னோ அவனோடு யுத்தம் செய்து அவனை அழித்து முடித்தான். அந்த இலங்கையே பாழாளாகும்படியாக. வாழாட்பட்டு நின்னீருள்ளீரில் வந்து மண்ணும் மனமும் கொண்மின் கூழாட்பட்டு நின்னீர்களை எங்கள் குழுவினில் புகதலட்டோம் ஏழாட்காலம் பழிப்பிலோம் நாங்களில் ஆக்கதர்வாள் இலங்கை பாழாளாக படை பொருதானுக்கு. படை பொருதான்னா தன்னுடைய ஆயுதங்களையெல்லாம் எய்து தன்னுடைய அம்புகளையெல்லாம் விட்டு அந்த அரக்கர் குலங்களே அழியும்படியாகச் செய்து முடித்த செயல். ஆக அந்த பகைவர்களான அரக்கர்கள் இருக்கின்ற இடத்திற்கு சென்று அவர்களை அழித்த செயல். அப்படிப்பட்ட பலத்திற்கு பல்லாண்டு பாடுகின்றார்கள். சென்று தென்னிலங்கை சென்றாய் தவிராக வாழ்ந்திடுவாராம். இலங்கை சென்றாய் திரள் போர்த்தி எனக்கு பலத்திற்கு நச்சகடமதை புகழ் போர்த்தி. கிருஷ்ணாவதாரத்திலே பெருமான் சின்ன குழந்தையாக படுத்து கொண்டிருக்கின்றான். இந்த சமயத்திலே ஒரு வண்டியின் உருவெடுத்து வந்தான் சகடாசுரன் என்னும் அசுரன். பாலுக்கு அழையும் குழந்தை தன்னுடைய கைகளையும் காலையும் உதைத்துக் கொண்டிருந்தான் கண்ணபிரான். கால்களை உதைக்கின்ற சமயத்திலே அந்த சக்கர உருவிருந்த அசுரன் மீது அந்த திருவடிகள் பட்டு ஆண்டே போனான். அப்படிப்பட்ட அசுரனை அழித்து முடித்தானே தன்னுடைய திருவடிகளால் புகழ் போற்றி எண்ணி அவனுடைய எரியும் தடியாக கொண்டு விளாம்பர உருவத்திலிருந்த கவிதாசுரனை குறித்து எரிந்து அந்த இருவரையும் அந்த ஒரே அடியாலேயே அழித்து முடித்தான். இவனை அழிக்க வேண்டும் என்று வந்தவர்கள் இப்படி தீங்கிட்ட அந்த இருவரும் ஒரு சேர அழியும்படியாக செய்தார். பெருமானுக்கு பல்லாண்டுன்னு சொல்றார்களான்னா அவருடைய திருவடிகளுக்கு இருவரும் ஒரு சேர அழியும்படி செய்ய முடியாது. மடக்கிய திருவடிகளுக்கு பல்லாண்டு. புதிகால தூக்கியோ தன்றினை சரியாக பயன்படுத்தி இருந்தார்கள். ஆகையால் அந்த திருவடிகளுக்கு கோவர்த்தன உதாரணம் குடையாய் எடுத்தாய் குணம் கிருஷ்ணாவதாரத்தில் இருக்கிற
இருந்தட்டும். இது குணம் போக்கின்னு தெரிவிக்கின்றார்கள். அந்த குணமானது கால தத்துவம் உள்ள வரையிலும் நித்தியமாக செல்ல வேண்டும். அதனால இந்திரன் அப்படிப்பட்ட கல்மழையை பொழித்தான். அவனுக்கு பசி கோபம், தனக்கு நடக்க வேண்டிய பூஜை, தனக்கு கிடைக்க வேண்டிய அந்த உணவானது மலைக்கு கிடைக்கின்றது. தனக்கு செய்ய வேண்டிய பூஜையை மலைக்கு செய்கின்றார்கள். இப்படித்தான் சொன்னால் தானே ஊர் மக்கள் எல்லாம் அந்த விஷயத்தை செய்கின்றார்கள். அந்த ஊருக்கு பிரளயத்தை ஏற்படுத்தி விட வேண்டும் என்பதாலே ஒரு வார காலம் தொடர்ந்து கல்மழை பொழிந்தான். தேவர்கள் கணக்குப்படி ஒரு வாரம்னா அது எவ்வளவோ நாட்கள். அப்படி அந்த பசி கோபத்தால் பண்ணின விஷயம். பசி வந்திட பத்தும் பறந்து போம் என்கிறபடியே பசியினால் ஏற்பட்ட கோபத்தாலே அனுகூலனாயிருந்த இவன் அன்னை இவ்வுலகம் அளந்தாய் அடிப்போத்தேன்னு அந்த இந்திரனுக்கோசரந்தானே எம்பெருமான் போய் இப்படி வாமனனாக தோன்றி திருவிக்கிரமனாக அளந்து அவன் இழந்த சொத்துக்களை எல்லாம் மீட்டுக் கொடுத்தான். அப்படி அனுகூலனாக இருந்த இந்திரன் தனக்கு ஒரு காரியம் பண்ணணும்னு போய் எம்பெருமானுடைய திருவடிகளில் சரண் புகுந்தான். அப்படி சரண் புகுந்த உடனே எம்பெருமான் தானும் அப்படிப்பட்ட ஓங்கி உலகளந்த உத்தமனாக அந்த செயலை செய்து முடித்தான். இப்படிப்பட்ட இந்திரன் இப்போ ஏதோ பசி கோபத்தை அப்படியெல்லாம் பண்ணுறான். ஆகையால் இவனை தண்டித்து விடக்கூடாது என்று நினைத்து அவனுடைய கையானது எப்பொழுது ஓய்கின்றதோ, இந்த துச்சாதனன் திரௌபதிக்கு அந்த மானபங்கத்தை செய்கலே எம்பெருமான் வஸ்திரங்களை சுரந்து கொண்டே இருந்தான். அவனும் அந்த வஸ்திரத்தை இழுத்து இழுத்து பார்க்கின்றான். அவன் நினைத்தது நடக்கவில்லை. அவனால் ஒன்றும் செய்ய முடியாமல் போனது. அவனே கை வலித்து விட்டுவிட்டான் அந்த செயலை. அதை போன்று இவனுக்கு எப்பொழுது கை சலித்து தானாகவே கல்மழையை நிறுத்துகின்றானோ அதுவரையே மலையை தூக்கி பிடித்து இந்த ஊரினை ரட்சிப்போம். அந்த மலையை சின்ன சுண்டு விரலால் பிடிச்சுண்டு காத்து அருளினானே கொடையாக. அப்படி பிடித்து நின்ற பெருங்குணத்தைக் கண்டு உருகி அவனுக்கு குன்னு குடையாயெடுத்தாய் குணம் போற்றி என்னும் மங்களாசாசனம் செய்கின்றார்கள். குன்னெடுத்து பாயும் பனிமறைத்த பண்பாளா, வெற்பொன்னெடுத்து ஒர்க்கமென்னியே நிற்கும் அம்மான் சீர் கற்பன் வைகளென. வெற்பொன்னு எடுத்து ஒரு மலையை எடுத்து ஒர்க்கமென்னிய எந்த அயற்சியும் இல்லாமல் நிற்கும் அம்மான் நிற்கின்ற கண்ணபிரான் சின்ன சுண்டு விரலால் ஒரு வார காலம் அந்த மலையை தூக்கி பிடித்து அந்த ஊரை ரட்சித்த விஷயம். அப்படி ரட்சித்த விஷயம்னா அது யாரை மிகவும் கவர்ந்தது என்னால் குன்னம் எடுத்த பிரானுடைய அடியாருடும் ஒன்று நின்ன சடகோபன் என்று அந்த ஆழியழச் சங்கம் வெல்லுமிழ அதில் ஆழ்வார் தெரிவிக்கின்றார். இப்படி எம்பெருமானந்த குடையை தூக்கி பிடித்து ஊர் மக்களை எல்லாம் காத்து நிற்க. ஊர் மக்கள் என்ன, பசுக்கூட்டங்கள் என்ன, கன்று கூட்டங்கள் என்ன, அனைத்து ஸ்தாவர ஜங்கமங்களும் அந்த குடைக்கு கீழே ஒன்று நின்றன. அப்படிப்பட்ட அடியார்களோடே ஒன்று நின்ன சடகோபன் தன்னையும் ஒரு அந்த ஊர் திருவாய்ப்பாடியிலே இருக்கின்ற ஒரு சேத்தனனாக நினைத்து கொண்டு கண்ணபிரானுடைய அந்த ரக்ஷணத்திலே ஆழ்வார் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளுகின்றார். இப்படிப்பட்ட விஷயம் அடியார்களை ஈர்க்கின்ற விஷயமாக இருக்கின்றது. ஆக இந்திரன் ஏதோ பசி கோபத்தால் பண்றான், அவனை தண்டிக்காமல் மன்னித்து விட்டானே. குன்னு குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி என் அந்த பண்புக்கு பல்லாண்டு பாடுகின்றார்கள். பெண்ணு பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி. உன்னுடைய குணத்திற்கும் பல்லாண்டு பாடுகின்றோம். பகைவர்களை வென்று அழியச் செய்யும் உன்னுடைய கையில் இருக்கும் வேலுக்கும் பல்லாண்டு பாடுகின்றோம். எங்கேருந்து வேல் வந்தது அப்படின்னா, கூர்வேல் கொடுந்தொழில்னு நந்தகோபன் குமரன்னு இந்த நந்தகோபருடைய வேலானது இவனுக்கு சொத்தாயிற்று, குடும்ப சொத்தாயிற்று. ஆகையால் வெண்ணு பகை கிடக்கும் நின் கையில் வேல் போற்றி என் அந்த திவ்ய ஆயுதத்திற்கு மங்களாசாசனங்கள் அருளி செய்கின்றார்கள். இப்படி மங்களாசாசனம் செய்வது எதற்காக என்னால் என்னென்னும் சேவகமே ஏத்திப் பறைகொள்வான் என்னையாம் வந்தோம் இறங்கு ஏலோர் எம்பாவாய். என்னென்னும் சேவகமேனா எப்பொழுதும் உன்னுடைய வெற்றி செயல்கள் அவற்றை எண்ணி துதித்து கொண்டிருப்போம். ஏத்திப் பறைகொள்வான் இன்றியாம் வந்தோம். இவ்வண்ணமாக பல்லாண்டு பாடிக்கொண்டு உனது வீரச் செயல்களை போற்றி புகழ்ந்து பறை கொள்வதற்காகவே, பறைன்னா கைங்கரியம், இந்த கைங்கரியத்தை கொள்வதற்காகவே ஏத்திப் பறை கொள்வான், பறை கொண்டு ஏத்துதல். இப்போ கைங்கரியம் கிடைச்சாச்சுன்னா அவனுக்கு மங்களாசாசனங்கள் செய்தல். அப்போ வீரச் செயல்களை போற்றி புகழ்ந்து பறை கொள்வதற்காகவே நாங்கள் இன்று இங்கு வந்துள்ளோம், இன்றியாம் வந்தோம் என்கின்றார்கள். ஜாகுருவாம்ச சமிந்ததே.
என்ன வேதத்தில் கூறிய மங்களாசாசனம் இப்பாட்டில் விளக்கப்படுகின்றது. நித்தியசூரிகள்லாம் சதாபஸ்யந்தி சூரையா ஜாகிரவாகும் சமிந்ததே என்ன எம்பெருமானுக்கு வாயு வருவிக் கொண்டிருக்கின்றார்கள். கீழே போகக்கூடாது, அவதாரம் பண்ணக்கூடாது, போனால் நிறைய ஆபத்துக்கள், அதனால் ஜாக்கிரதை ஜாக்கிரதை என்ன மங்களாசாசனங்கள் பண்ணி கொண்டிருக்கின்றார்கள். அதை போன்று ஆயிற்று இவ்வாய்ச்சியமார்களது மங்களாசாசனங்களும் எம்பெருமானுக்கு யாராலும் என்ன தீங்கு வந்துவிடப் போகின்றதோ என்ன வயிறுபடுத்த மங்களாசாசனங்கள் செய்கின்றார்கள். இன்னியாம் வந்தோம் இறங்கு. அப்படி கண்ணபிரானை நோக்கி இறங்கு இறங்கு என்ன வாயு வருகின்றார்கள். அப்படி என்ன பிரார்த்தனை? நாசௌ புருஷகாரேண நசாப்யன்யேன ஏதுனா கேவலம் ஸ்வேச்சபைவாகம் பிரேஷே கஞ்சித் கதாசன என்றும் நிர்கேதுக கடாட்சேன மதீயேன மகாமதே பிராப்யோகம் நான்யதா பிராப்யா என்றும் அவன்தான் சொல்லி வைத்திருக்கின்றான். இப்படி கடாட்சித்து உருள வேணும் என்னும் இறங்க வேணும் என்னும் இப்படிப்பட்ட பகவத் பிரீத்தி காமர்கள், பகவல்லாபார்த்திகள், அதாவது பகவானே எல்லாம், அவனிடத்திலே வேறு ஒன்றையும் யாசிக்காதவர்கள், அவன் ரட்சிக்க வேண்டும் என தாங்கள் ஆறியிருக்க வேண்டியவர்கள், இப்படிப்பட்ட தத்துவவித்துக்கள் பிரார்த்திக்க தகுமோ? ஸ்ரீ வைஷ்ணவர்கள் போய் எம்பெருமான்கிட்ட பிரார்த்திக்கலாமா ஒரு விஷயத்தை அப்படின்ற சந்தேகம் எழும். ஆனால் இங்கே கடாட்சிக்குவதும் இறங்குவதும் அவன் திருவுள்ளத்தினாலாகுமே அன்னி ஒருவது பிரார்த்தனையினால் ஆகக்கூடியது அல்லவே. அவனாய் என்னைக்கு பார்த்து தயை பண்ணுகின்றானோ அன்றுதான் நம்முடைய துன்பங்கள் எல்லாம் தீருமே ஒழிய நாம் ஒரு விஷயத்தை பிரார்த்தித்தோம் அதற்கிணங்கி அவன் காரியம் செய்தான் என்பது ஒரு பொழுதும் கிடையாது. ஆக நம்முடைய பிரார்த்தனைக்காக அவன் இறங்கினான் என்றோ கடாட்சித்தான் என்றோ தத்துவவித்துக்கள் ஒரு பொழுதும் நினைக்க மாட்டார்கள். அவனுடைய மெய் அடியார்கள் அப்படிப்பட்ட செயல்களை ஒரு பொழுதும் செய்ய மாட்டார்கள். இதோ நம்ம கேட்டோம், அவன் கொடுத்தான் அப்படின்னு ஸ்ரீ வைஷ்ணவர் இருப்பானா? அப்படிப்பட்ட செயல்களை ஒரு பொழுதும் என்னடியார் அது செய்யார். அதை இங்கே எடுத்துக்கலாமே. அப்போ என்னென்னும் சேவகமே ஏத்திப்பறைகள்வான் இன்னியாம் வந்தோம்னு இப்படி உன்னுடைய வெற்றிச் செயல்களுக்கு நாங்கள் மங்களாசாசனங்கள் பாட வந்துள்ளோம், படிப்பாடி கைங்கரியத்தை பெற வந்துள்ளோம், கைங்கரியமாகிற மங்களாசாசனத்தை செய்ய வந்துள்ளோம், அதனை கொடுத்தரல் வேண்டும் என்ன வாய் வருகின்றார்களே என்னால். அது நம்முடைய வாய் அவனையல்லது வாழ்த்தாது, கையுலகம் அவனையல்லது தாம் தொழா இன்னும் ஆழ்வார்கள் வாய் வருகின்றார்கள் என்னால். அப்படி நாம் எம்பெருமானை நோக்கி ஏதோ சொல்ல வேண்டியது கடமையாகிறது. வாய்ப்படைத்த பிரயோஜனம் நாவாயுண்டே நமோ நாரணாவென்னும் போவாதுரைக்கும் குறையுண்டே. வாய்ப்படுத்த பயன் திருமந்திரத்தை சொல்ல வேண்டும், எம்பெருமானை துதிக்க வேண்டும். துதித்தோதா ரணப்பிரயா துதிப்பிரியனாக இருக்கின்ற எம்பெருமான் ஆதித்யாயாஹரி ஸ்தோதி என்றபடிக்கு வாய்ப்படைத்த பிரயோஜனம் பெருகைக்கு எம்பெருமானை துதிக்க வேண்டியது அவசியமாகின்றது. நகி கச்சிதே க்ஷணமயி ஜந்து திஷ்டத்ய கர்மகிருத்து என்ன கீதாச்சாரியன் சொன்னபடிக்கு எதையாவது செய்து கொண்டும் வாய்மூடி இருக்க முடியாமல் பேசிக்கொண்டும் போதை போக்க வேண்டியிருக்கின்றது. பகவத் விஷயத்தையே எப்பொழுதும் சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டும். அவனுடைய திருக்கல்யாண குணங்களே எப்பொழுதும் வாய் வருவிக் கொண்டிருக்க வேண்டும். என்ன வேதங்கள் எல்லாம் உபதேசிக்கின்றது. கீதாசாஸ்திரத்தில் கண்ணபிரானை தெரிவித்திருக்கின்றானே. அப்படி இருக்கையிலே அப்படி நிகழும் வாய்ப்பேச்சுக்களிலே நகி கல்யாணகிருத கஷ்டிதே துர்கதிம் தாதகச்சதி என்றதை நோக்கி நன்றான வார்த்தைகளை பேச விரும்பி பாகவத ஆச்சாரிய விஷயங்களிலே நாவைச் செலுத்தி துதிகள் செய்கின்றோம். ஐயமும் பிச்சையும் அகந்தனையும் கை காட்டி அப்படின்னு பார்த்தோமே. பகவத் சந்நிதியிலே பாகவதர்களது பிரபாவத்தை அடியார்களது புகழை பேச வேண்டும். பாகவதர்கள் இருக்கின்ற கோஷ்டியிலே எம்பெருமானுடைய பிரபாவத்தை அவனுடைய பெருமைகளை பேச வேண்டும். அப்படிப்பட்ட துதிகளில் ஏதாவது ஒரு பயனை கேட்போம் என்னையவர்கள் என்னென்னும் சேவகமே எத்திப்பறை கொள்வான் இன்றியாம் வந்தோம் இறங்கு என்று வேண்டின்றார். இப்போ உனக்கு அடிமைத் தொழில் பூண்டேன், உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேன், உன்னை எங்கனம் விடுகேன், உனக்கு பல்லாண்டு கூறுவன் ஒரு நாள் காணவாராய் என்று இப்படி பல வகையாக
பேசினார்களேன்னா அப்படி பேசும்பொழுது அடியேன் இடரைக்களையாயே நெடியாய் அடியேன் இடர் நீக்கி அடியேற்குறநாள் இறங்காயே தாமரை கண்களால் நோக்காய் என்று இப்படியும் வார்த்தைப்பாடுகள் வெளிவருகின்றனவே. பகவானுடைய நன்மைகள் கருதி பல்லாண்டு பாடுதல், தங்களுடைய நன்மை கருதி அவனிடத்திலே என்னென்ன யோனியமாய்ப் பிறந்தாய் இமையோர் தலைவா மெய்நின்ன கேட்டருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமே என்னென்ன நேர்மை இனியாமுறாமைன்னு போதும் இந்த பிறவிகள் அனாதிகாலம் பட்டப்பாடு போதும் வலுவத் துன்பங்கள் ஓடியோடி பல்பிறப்பும் பிறந்து மற்றோ தெய்வம் பாடியாடி பணிந்து என்றபடிக்கு இப்படிப்பட்ட இந்த பிறவியானது இனி வேண்டாம், எம்பெருமானே மோட்சத்தை நல்க வேண்டும் என்று பிரார்த்தித்தார்களே. இப்படியெல்லாம் சொல்லலாமானா உன்னை நான் அடைந்தேன் என்பதும் அடியேற்கு இறங்கா என்பதும் அனர்த்தமாகிவிடுமோ என்று சந்தேகிக்க வேண்டும். நான் உன்னை அடைந்தேன், எனக்கு இறங்க வேண்டும் என்றால் அது குற்றமாகிவிடுமோ என்றால் குற்றமல்ல. ஆகையால் அதனை சந்தேகிக்க வேண்டாம். ஏனெனில் ஒரே வகையான நோக்கையோடே சொல்லும் வார்த்தைகளே இவையெல்லாம். பல்லாண்டு பல்லாண்டுன்னு சொன்னாலும் ஒன்றுதான். உன்னை நான் அடைந்தேன் என்பதும் அடியேற்கிறங்கா என்பதும் இன்னியாம் வந்தோம் இறங்கா என்பதும் ஒரே விதமான அர்த்தங்களே. ஆக இறங்க வேணும் என்று நாம் வேண்டினால்தான் அவன் இறங்கி அருள்வன் என்று நினைக்கும் அவர்களாய் இவர்கள். நாம் கேட்டால்தான் அவன் தருமான் என்று நினைக்கும் அவர்களாய் இவர்களானா அதுவும் அவனது என் அருளை என் ஆழ்வார் தாம் அருளை செய்தபடியும். அதன்படியே வெளிவரும் இந்த வார்த்தைகளில் எந்த விதமான சந்தேகத்திற்கும் இடமில்லை என்று தெளிய வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. ஆக இங்கே இறங்கு என்ன உரைக்கின்றார்களே, இன்னியாம் வந்தோம் இறங்கு. அப்படி இறங்கு என்னதற்கு தயை பண்ண வேணும் என்று அர்த்தம். இப்படி தயை பண்ண வேணும் என்பது சமயானுகுணமாக பல பல பொருள்களை தாங்கி நிற்கும். வள்ளலிடத்திலே யாச்சகன் சென்று தயை பண்ண வேணும் என்ன கேட்டால் தேகி என்ன பொருள்படும். ஆச்சாரியனிடத்தில் சிஷ்யன் போய் தயை பண்ண வேணும் என்று கேட்டால் அடியனுக்கு உயர்ந்த அர்த்தங்களை உபதேசிக்க வேணும் என்று சொன்னதற்கு ஈடார். பிரபுவினிடத்திலே குற்றவாளன் வந்து தயை பண்ண வேணும் என்னால் சமித்துருள வேணும். ராசனிடத்தில் போய் பிரஜை அதோ தப்பு பண்ணிட்டேன், தயை பண்ணணும்னா என்னை மன்னித்துருள வேணும் என்று பிரார்த்திப்பதற்கு ஈடாம். இப்படி பல்வேறு பொருள்களை சந்தர்ப்பானுகுணமாக அந்தந்த இடத்திற்கு தகுந்தபடி அந்த தயை என்பது அதனுடைய அர்த்தமானது மாறும். ஆக இன்னியாம் வந்தோம் இறங்கு அப்படின்னு இவர்கள் தெரிவிக்கின்றார்கள். என்னால் எங்களுடைய ரஷ்யத்துவ ஸ்வரூபத்திற்கு விருத்தமாக உன்னை ரட்சிக்க தேடி மங்களாசாசனம் பண்ணினோமே, எதற்கென்னில் செய்த குற்றங்களை நற்றமாக கொண்டு. செய்த குற்றம் நற்றமாகவே கொள் ஞாலநாதனே அப்படின்னு குன்னனைய குற்றம் செய்யணும் குணம் கொள்ளும் என்று நாங்கள் செய்த குற்றங்களையெல்லாம் குணமாகவே கொண்டு எங்களுக்கு இறங்கி நீ தயை செய்து அருள வேணும். எங்களுடைய ரஷ்யத்துவ ஸ்வரூபத்திற்கு விருத்தமாக நீதான் நாங்கள் இருக்கும் இடத்திற்கு எங்களை ரட்சிக்க வேண்டும். அதை விட்டு நாங்கள் இப்பொழுது உன் வீட்டின் வாசலிலே நிலை கொள்ளாதவர்களாக உன்னுடைய தயையை பிரார்த்திக்கின்றோம் என்னால் இதுவும் ஒரு குற்றமாகவே இருந்தாலும் செய்த குற்றம் நற்றமாகவே கொள் ஞாலநாதனே என்றபடிக்கு இன்னியாம் வந்தோம் இறங்கு என்று அந்த எம்பெருமானிடத்தை அவனுடைய தயையை பிரார்த்திக்கின்றார்கள் ஆட்சிமார்கள் இப்பாட்டால். அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணுமுள. இப்படி பொருள்களாகிய செல்வங்கள் இழிந்தவரிடத்திலும் உள்ளன, உயர்ந்தவரிடத்தில் இருக்கின்ற விஷயங்களோ அருளாகிற செல்வமே செல்வங்களில் சிறந்த செல்வமாகும் என்ன திருக்குறள். பொருட்செல்வம் பூரியார் கண்ணுமுளன்னு இந்த பொருளாகிற செல்வங்கள் ரொம்ப தாழ்ந்தவர்களிடத்திலும் இருக்கும். ஆனால் உயர்ந்தவர்களிடத்தில் செல்வம் மட்டுமன்னே அவர்களிடத்திலே அருளாகிய செல்வமும் இருக்கும். அப்போ உயர்ந்தவர்களிடத்தில் இருக்கிற அந்த அழிந்து போகக்கூடிய ஐஸ்வர்யங்களை காட்டிலும் அவர்களுடைய அருளாகிய செல்வமே செல்வங்களில் சிறந்த செல்வம் என்று வள்ளுவர் தெரிவிக்கின்றார். இன்னியாம் வந்தோம் இறங்கு என்ன செய்த குற்றங்களை நற்றமாக அதாவது நல்லதாக கொள்ளும் உயர்ந்தவனான கன்னடத்தில் அவனது தயையாகிய அருளை பிரார்த்திக்கின்றார்கள் ஆட்சிமார்கள் என்று திருப்பாவையிலே காண்கின்றோம். விண்ணப்பித்த விஷயங்களை பழையற்பின் அவற்றையெல்லாம் சமித்தருளுமாறு பிரார்த்தித்துக் கொண்டு அமைகின்றேன். ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜெயர் திருவடிகளே சரணம். திருமையமலை ஆளராமானுஜ ஜெயசுவாமி திருவடிகளே சரணம்.